வெங்கடேஸ்வராய நமக. மம குலதெய்வதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். அஷ்டமாதிபதி சூரியனின் வருகையினால் சிறிது பாதிப்புகளை சந்தித்தாலும் பாக்யாதிபதி புதனின் சேர்க்கையினால் யோகத்தையும் லாபத்தையும் அதிகமாக சந்திக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை 28/1/2024 முதல் 3/2/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்பை தெரிஞ்சுக்கிடுவோம். அதன்படி மகராசி என்பதே உங்கள் ராசியிலேயே சூரிய பகவானும் புத பகவானும், 2ஆம் இடத்தில் சனி பகவானும், 3ஆம் இடத்தில் ராகு பகவானும், 4ஆம் இடத்தில் குரு பகவானும், பாக்கியஸ்தானத்தில் கேது பகவானும், விரயஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் புத பகவான் அவரோடு சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்தோட கிரக நிலைகள். உங்கள் ராசிக்கு சப்தமாதிபதியாகிய சந்திர பகவான் 8, 9, 10, 11 ஆகிய இடங்களில் இந்த வாரம் பயணிக்க காத்திருக்கிறார். அப்போ 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு சந்திர பகவான் வரும் பொழுது அன்றைய தினம் உங்களுக்கு சந்திராசிரம தினமாக அமைகிறது. அதாவது ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமையில் உங்களுக்கு சந்திராசிரம தினமாக அமைகிறது. இதுதான் இந்த வாரத்தோட கிரக அமைப்புகள். அடுத்தபடியாக ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் தருமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய 28/1/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திதி தேய்பிரையில் வரக்கூடிய திருதியை திதி மதியம் 3 மணி வரை மக நட்சத்திரமும் அதன் பின்பு பூர நட்சத்திரமும் வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மரண யோகமும் சித்த யோகமும் கூடிய நாளாக அன்றைய தினம் வருகிறது. அடுத்தபடியாக திங்கட்கிழமை 29/1/2024 திதி தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி, நட்சத்திரம் மாலை 6 மணி வரை பூர நட்சத்திரம், அதன் பின்பு உத்தர நட்சத்திரம். அன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு சங்கடகர சதுர்த்தி சித்த யோகம் கூடிய நாள். அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை, அதாவது 30/1/2024 திதி தேய்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி திதி. அன்று முழுவதும் நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு உத்தர நட்சத்திரம். அன்று அண்ணல் மகாத்மா காந்தி அவர்களுடைய நினைவு தினம். அடுத்து 31/1/2024 புதன்கிழமை அன்னைக்கு திதி தேய்பிரையில் வரக்கூடிய சஷ்டி திதி, நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம். அன்று முழுவதுமே கரிநாள், மரண யோகம் கூடிய நாள். அதனால் அன்றைக்கி புதன்கிழமை மத்தியமான நாள். அடுத்து வியாழக்கிழமை, அதாவது ஆங்கில மாத பிறப்பு பிப்ரவரி மாதம் அப்படி தான் துவங்குது 1ஆம் தேதி 1/2/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு தேய்பிரையில் வர திதி தேய்பிரையில் வரக்கூடிய சப்தமி திதி, நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம், சித்த யோகம் கூடிய சுப முகூர்த்த நன்னாள், வியாழக்கிழமை அன்னைக்கு முகூர்த்த நாள். அடுத்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, அதாவது 2/2/2024 மதியம் 1 மணி வரை சப்தமி திதி. அன்றைய நட்சத்திரம் சுவாய நட்சத்திரம் வரக்கூடிய காரணத்தினால அன்று சுப முகூர்த்த நாளாக அறியப்படுகிறது. அடுத்தபடியாக இந்த வாரத்தின் கடைசி நாள், அதாவது 3/2/2024 அன்றைக்கு மதியம் 1 மணி வரை தேய்பிரை அஷ்டமி திதி, அதன் பிறகு நவமி திதி. அன்று முழுவதுமே விசாக நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய சுப நாள். அன்பர்களே, இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். மகர ராசி என்பதிலே உங்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் இந்த வாரம் சற்று அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பாக்யாதிபதியே உங்கள் ராசியில் அமர்றப்ப சகல பாக்கியமும் பல்கி பெருகும் அப்படிங்கிற விதிப்படி உங்களுக்கு யோகங்கள் நிறைய கிடைக்க போகுது. ஏன்னா போன வாரத்து வர விரயஸ்தானத்தில் இருந்தார், இப்போ உங்கள் ராசிக்கே வந்துட்டனால அந்த லாப பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். பத்தாக்குறைக்கு தனஸ்தானாதிபதியாக சனி பகவான் தனஸ்தானத்திலே இந்த ஆண்டு முழுவதும் வலுப்பெற்று அமர்ந்திருக்கிறார். அதனால் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு தனபாக்கியங்கள் நிச்சயமாக நிறைய கிடைக்கும். தன வாக்கு குடும்பஸ்தானம் இந்த வாரம் திருப்திகரமாக இருக்கும்.
தொழில் நிலைகளை பொறுத்தளவுக்கு, தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த மகர ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் 12ஆம் இடத்துல செவ்வாயோட சேர்ந்து அமர்ந்திருக்க காரணத்தால் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். புதிய முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது ஒரு புது விஷயங்கள் எதிர்பார்த்திருந்தால் அல்லது மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருந்தால் அதை இந்த வாரத்தில் இங்கே செய்யலாம். அதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும், அதற்கான யோக பலன்களும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் மகராசியை பொறுத்தளவுக்கு தொழில் வியாபாரம் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்த பல நன்மையான விஷயங்களும் எதிர்பார்த்ததுக்கு மேற்கொண்டு லாபங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனோம்னா அரசு சார்ந்த துறை இருப்பவர்களுக்கு இன்னும் லாபங்கள் கிடைக்கும். தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வோ அல்லது இடமாற்றங்களோ ப்ரமோஷன் கிடைக்கிற வாய்ப்பு இதெல்லாம் இங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவ செல்வங்களுக்கு சூரிய புதன் இணைவு நிச்சயமாக நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் அரசு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் அல்லது அரசு தேர்வுக்காக தயாராகக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த ஆண்டு இந்த வாரம் முழுவதுமே ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் இதை பயன்படுத்தினால் இனி வரும் காலகட்டங்களில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தபடியாக சுப மங்களத்தை சுப முகூர்த்தத்தை பொறுத்தளவுக்கு வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை மதியம் வர சுப முகூர்த்த நாளாக அமையக்கூடிய காரணத்தினால இந்த வாரத்தில் அந்த 2 நாட்களையும் சுபத்துக்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்ததாக உடல் ரீதியாக பொறுத்தளவு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்து அதிபதியாகிய புத பகவான் உங்கள் ராசியில் அட்டமாதிபதியோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். அப்போ 6-8 தொடர்பு ஏற்படுறப்ப மகர ராசி என்பதே உங்களுக்கு இந்த வட்டம் கொஞ்சம் உடல்நிலைகளில் சற்று கவனம் செலுத்துங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 6-8 காம்பினேஷன் எப்போயுமே ஏதாவது தேவையில்லாத உடல் சம்மந்தப்பட்ட உபாதைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவும் உணவு சம்மந்தப்பட்டது, மன ரீதியான பண ரீதியான பல விஷயங்களை குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க உடல் சார்ந்த விஷயங்களில். அடுத்து பெண்களுக்கு சப்தமாதிபதியின் அந்த சுழற்சி உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்க போதும். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் அமரும் பொழுது பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவு அவ்வளோ பலமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. லாபஸ்தானத்திலேயும் ஜீவனஸ்தானத்திலேயும் சந்திரன் வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே நிறைவேறும் சொல்லுவோம். அதுவும் அந்த லாபஸ்தானம் சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் சந்திரபகவான் அமரக்கூடிய இந்த வாரத்தின் இறுதி நாட்கள் இருக்குது பார்த்திங்களா, அந்த காலகட்டம் வெள்ளி சனி இந்த நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுற்றுலா தலங்களுக்கு செல்லுதல் அல்லது வெளியிடங்களுக்கு போய் பார்க்குறது, உறவினர்களை நண்பர்களையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் நிச்சயமாக உண்டு. அதெல்லாம் பயன்படுத்திக்கங்க. அதனால் பெண்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் கணவன் மனைவிக்கு ஒரு அந்யோன்யத்தை அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. சுப மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பார். அதே மாதிரி புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும், தாய் தந்தை வழி உறவுகளால் ஏற்பட்ட லாபங்களும், கணவர் வழியில் ஏற்படக்கூடிய ஒரு சொந்தங்களுக்கு ஒரு மங்கள நிகழ்ச்சிகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு யோகமான வாரம் தான். மகராசி என்பதே இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப திங்கட்கிழமை அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தியில் விநாயக பெருமானையும், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பஞ்சமி திதியில் வாராகி அம்மனையும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் விநாயகர் பெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள். அடுத்து சஷ்டி திதியில் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி திதியில் கால பைரவரை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சுபமும் லாபமும் யோகத்தோடு கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதனை பயன்படுத்தி இந்த வாரத்தை இனிய வாரமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இனிய வணக்கங்கள்.